நான் கொஞ்சம் மென்டல். Who the fuck starts a conversation like that? நான் கடந்த சில நாட்களாவே 24 ஹவர்ஸ் டிப்ரெஷன்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். எதுக்கு சோகமா இருக்கேன், ஏன் சோகமா இருக்கேன்னு தெரியாம சோகமா இருந்தேன். எனக்கு வெளியில இருந்து எந்த பிரச்சனையும் வரலைனாலும் நானே எதனா யோசிச்சுட்டு நானே சோகமாயிப்பேன். என்னால ஹாப்பியாவும் இருக்க முடியல. அப்படியே ஹாப்பினஸ் வந்தாலும் அது சீக்கிரம் போயிருமோன்னு பயத்திலே நான் வந்துட்டு ஹாப்பியா இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். இதுக்கு என்னடா ரீசனா இருக்கும்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நீ என்ன பாட்டெல்லாம் கேட்கற அப்படின்னு கேட்டா. நான் வந்து ரேடியோ ஹெட், ஜோஜி அண்ட் டேம் இம்பாலா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே ஆள் இருக்கா, இல்ல எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல சோக பாடல்கள் கேட்டு நான் சம்மந்தமே இல்லாமல் சோகமாகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு அந்த சேட் சாங்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பை த வே ஐ எம் ஸோ ஓகே, வெல்கம் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இனிமேல் வந்து நான் இன்ட்ரோ இப்படியே வச்சுக்கலான்னு இருக்கேன். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட், பட் வந்து நம்ம இதில் வந்து தமிழ் சாங்ஸ் தான் ரேட் பண்ண போகிறோம். நான் வந்து சோகமாக இருந்த டைம்லையோ இல்லை வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹார்ட் பிரேக்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸோ அந்த மாதிரி நேரங்களில் கேட்ட சோக பாடல்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இன்னைக்கு ரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வீடியோ. என்ன அப்படின்னா, போன வீடியோ வந்து 8K வியூஸ் தான் போயிருக்கு. நமக்கு எப்பயுமே மினிமமாக 10 to 15K வரும், மேக்ஸிமமாக 35 to 40K வரும். இப்போ மேக்ஸிமம்ங்கிற ஆசையே எனக்கு போயிடுச்சு. ஸோ மினிமமான வியூஸுமே வரல அப்படின்னா எனக்கு திரும்ப வந்துட்டு நான் எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸில் போயிட்டு சேனல் விட்டு ஓடிடுவேன். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கோல் கொடுக்க போறேன். நான் லைக் எல்லாம் போட சொல்ல, லைக் போட்டால் வியூஸ் புஷ் ஆகும். பட் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த வீடியோ வந்துட்டு நம்மளோட மினிமம் வியூஸ் 10 to 15K எடுக்கணும். அதுக்கு அடுத்த வீடியோ 20K எடுக்கணும். இந்த மாதிரி வந்து கோல் வச்சுட்டு இனிமேல் வீடியோ போட்டால் தான் சேனல் நடத்த முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோக்கு எனக்கு 10 to 15K வியூஸ் வந்துச்சுன்னா வேற சில சாங்ஸோட பார்ட் 2 வருவேன். ஸோ எனக்கு வந்துட்டு 15K வியூஸ் மினிமமா வேணும். மேக்ஸிமம் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல. ஸோ அதனால லைக் ஹைப்பெல்லாம் தட்டிட்டு ரெடியாக அந்த வீடியோவை பாருங்க. நான் பெருசாலாம் வந்து வீடியோவை இழுக்க விரும்பல, அதே மாதிரி இந்த டேபிளையும் இழுக்க விரும்பல. அதனால 3 இதில் முடிச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்துட்டு அவ்வளோ மொக்கையான பாடல்கள்னு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைமில் நம்ம அதை ஸ்கிப் பண்ணியிருப்போம். அதுவே இன்னொரு டைமில் அடியெல்லாம் வாங்கிட்டு போய் கேட்டோம்னா பயங்கர ரிலேட்டபிளாக பயங்கர நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இது நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒரு டேபிள் கிடையாது. ஸோ அதனால 3 என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அழுதுருவேன் சார். ஒரு சில பாட்டெல்லாம் கேட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சோகமாய் அழுதுருவோம். அந்த பாட்டெல்லாம் அங்கே இருக்கும். அடுத்து வந்துட்டு கிளாசிக். நம்ம அழுகிற அளவுக்கு அது சோகமாக இருக்காது, ஆனால் அது வந்துட்டு ஒரு கிளாசிக்கான சேட் சாங்கா இருக்கும். அதெல்லாம் அங்க வைக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நைஸ், ஓகே இட்ஸ் குட், நைஸ், அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துட்டு கண்ணே கலைமானே ஃப்ரம் 3ஆம் பிறை. அழுதுருவேன் சார், அழுதுருவேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன். கண்ணே கலைமானே பாட்டு வந்துட்டு நான் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நைட் ஒரு 2 மணிக்கு தூக்கம் வராத டைம்ல அதை நான் போட்டு விடுவேன். அப்படியே வந்து தூங்கலாம்னு நினைச்சோன்னா நமக்கு தூக்கம் வராது. அந்த சோகத்துல அழுதுட்டே அப்படியே வந்துட்டு தூங்கிடுவேன். ஸோ அதனால கண்ணே கலைமானே வந்து இட்ஸ் அப்சல்யூட் அழுதுருவேன் சார். அடுத்ததாக நமக்கு சேட் சாங்ஸ்ன்னு வந்துட்டா யுவனோட சோக பாடல்கள் தான் அதிகமா இருக்கும். அதனாலே வந்துட்டு ஒரு டைம்ல நான் வந்துட்டு யுவன் பாட்டு எல்லாத்தையும் வந்து இக்னோர் பண்ணேன். ஏன்னா தலைவனுக்கு என்ன வாழ்க்கையில பிரச்சனைன்னு தெரியல, தலைவன் லவ் பாட்டையே சோகமா தான் போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு காலத்துல. அதனால நான் நிறைய பாட்டை இக்னோர் பண்ணிடுவேன் என் மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அப்படி இக்னோர் பண்ண பாடல் தான் வந்து வெண்மீகம் பெண்ணாக உருவானதோ ஃப்ரம் யாரடி நீ மோகினி. அழுகின அளவுக்கு கிடையாது, பட் கிளாசிக்ல போடுறேன். இதெல்லாம் காலேஜ் ஹார்ட் பிரேக் வாங்கிட்டு கேட்டுட்டு நாங்க ஆடுவோம் பார் சார் ஒரு டான்ஸுங்கிறோம். வெண்மேகம் கெடுத்து அதே வி வரிசை வெண்மதியே ஃப்ரம் மின்னலை படம். மின்னலை படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கும். ஆனா மின்னலை படம் வந்து அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான படம். அது வந்து அந்த டைம்ல எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் இப்ப யோசிச்சு பார்த்தா அதுல எல்லாமே இருக்கும், எல்லா சீட்டிங், எல்லா ஸ்டாக்கிங் எல்லாமே இருக்கும். பட் நம்ம அதுக்கு போகல. படம் பார்க்க கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா இருக்குங்கிறனால நம்ம அந்த இதுக்கு போக வேணாம். அந்த பாட்டுமே வந்து எப்படின்னா, இந்த கிளாசிக்கான லவ் ஃபெயிலியர் பாட்டு இருக்குல்ல கைஸ், அந்த மாதிரி தான் கிளாசிக்கான லவ் ஃபெயிலியர் பாட்டுல வந்து உங்களுக்கு இந்த வெண்மேகம் நினைத்து பார்த்தா ஹாண்டிங்கா இருக்கும். இல்ல கண் பேசும் வார்த்தைகள், அது அடுத்து நம்ம வருவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது கொஞ்சம் கிளாசிக்கான ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு. அதை வந்து நம்ம இங்கே போட்டுறோம். சரி, நம்ம யுவனோட பாட்டையெல்லாம் அப்படியே லைனா முடிச்சிடலாம் வாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நெஞ்சோடு கலந்திடு ஃப்ரம் காதல் கொண்டேன். அந்த பாட்டுக்கும் எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு மீன்ஸ் அதை வந்து நான் காலேஜ் டைம்ல வந்து கேட்டு கண்டினியூஸா வந்து ஒரு நாளைக்கு 3-4 டைம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓத்தா நம்ம ஏன் சோகமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு மாதிரி சோகமாவும் இருக்கும். ஆனா அதை கேட்டா நான் அழுதுருவேன் சார். ஸோ அதனால வந்துட்டு அதை தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட்லயே போடுவோம். அடுத்து யுவனோட சோக பாடல்கள் வரிசையில் கண் பேசும் வார்த்தைகள். அது ஆப்வியஸ்லி கைஸ் கிளாசிக்கான ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு. அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 ஒரு 10 பாட்டு எடுத்தோம்னா இது வந்து ஒரு 5வது இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம கண் பேசும் வார்த்தை புரிவதிலேயே வந்து கிளாசிக்லயே போட்டுருவோம். ஓகே, நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் நினைத்து பார்த்தேன். கேட்க கூட இல்லை, நினைச்சாலே அழுவு. நினைத்து பார்த்தேனை வந்து ஒருத்தன் ரிலேட் பண்ணிக்கிட்டு ஹாண்டடா ஃபீல் பண்ற அளவுக்கு அவன் வாழ்க்கையில எந்த சோகமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் என்னோட வந்து இன்ட்ரூசிவ் தாட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில பாடல்கள்லாம் வந்துட்டு நம்ம சோல்ஃபுல்லா கேட்கணுங்கிறதுக்காக அதோட இமேஜினரியில இருப்போம். நம்ம ஒரு பாட்டை கேட்கிறப்பே நம்ம இமேஜினேஷன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அது அப்பதான் வந்து அந்த பாட்டோட சோல் நமக்கு புரியும். அப்பதான் வந்து அதோட எமோஷன் கனெக்ட் ஆகும்.
ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நினைத்து பார்த்தேன் கேட்கறப்ப எல்லாம் வந்து வேர்ல்டு பெஸ்டஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நான் இமேஜினேஷன்ல கிரியேட் பண்ணி நல்லா ஜாலியா இருந்துட்டு அந்த பொண்ணு லாரியில் அடிபட்டு கொஞ்சம் மென்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டு கேட்கறப்ப சோல்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்டை நினைச்சு நம்ம அழுகலாம். ரியல் லைஃப்ல இருந்தா அவங்களை நினைச்சுக்கோங்க, பட் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க, அந்த பொண்ணு அப்புறம் ஹாண்ட் ஆயிரும். ஸோ அதனால இந்த பாட்டை வந்து நம்ம இதுல போடுவோம், அழுதுருவேன் சார்ல போடுவோம். கைஸ், சோக பாடல்கள்னாலே லவ் ஃபெயிலியர் பாட்டு தான் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு காலத்துல வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஐ எம் ரியலி வெரி நம்ப், ஒரு மாதிரி வெறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்க, வாய்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப என்னடா அதை பத்தியே ஒரு பாட்டு இல்லையா, லைக் ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்ல இருக்கவனுக்காக ஒரு சோக பாட்டு இல்லையான்னு தேடினப்ப கிடைச்ச பாட்டு தான் உதிரா காயங்கள். அது வந்து யாருமே கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. எப்படி சொல்றது, ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸான பாட்டு, லவ் ஃபெயிலியர் சோகம்லாம் கிடையாது, வாழ்க்கையே வந்து சோகமா இருக்க மாதிரியான ஒரு பாட்டு. அது யாரும் கேட்கலைன்னா போய் கேளுங்க. எனக்கும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நானும் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். பட் பெட்டர் கேட் கீப் பண்ணி வைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ உதிரா காயங்கள் வந்து ஒரு கிளாசிக், என்னை பொறுத்த வரைக்கும் கிளாசிக். யாருக்கும் தெரியாது, இல்லைன்னா அழுதுறோம் சார்லேயே நான் போடுறேன் போடா. உதிரா காயங்களுக்கு கொடுக்காம வேற எந்த பாட்டுக்கடா கொடுக்கறது. சரி, நான் சொன்னேன்ல இந்த எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ்ல எனக்கு வந்துட்டு இன்னொரு பாட்டு பிடிக்கும். அப்படின்னா இந்த மாஸ் படம் என்னதான் நல்லா போல அப்படின்னாலும் அதுல ஒரு பிறவின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸான பாட்டு தான். லவ் ஃபெயிலியர் அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையே சோகமா இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. பட் அதுவும் ஒரு சைட் ஆஃப்ல வந்து ஹோப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த சீன்ல வந்து இந்த செத்து போன எல்லாரும் வந்துட்டு அது என்னது ஆத்மா திருப்தி அடைஞ்சிருமா அந்த மாதிரி வந்துட்டு மேல இந்த அவெஞ்சர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் போட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து பிறவி பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் பாட்டு. பட் அதை நான் வந்து நைஸ்ல போடுறேன். அடுத்து வந்து என்னோட ரெக்கமெண்டேஷனா என்ன சாங் இருக்கு அப்படின்னா ஆதித்ய வர்மா. ஆதித்ய வர்மால வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து நோட்டீஸ் பண்றப்ப லவ் ஃபெயிலியர்ல வந்து போய் சோகமா இருந்தா அங்கிட்டு இங்கிட்டு சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா ஒரு பிலாசபிக்கலான பாட்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் வந்து ஒரு நம்பான அந்த வாய்டு ஃபீலிங்ல இருக்கப்ப கேட்டோம்னா ரிலேட்டபிளா இருக்கும். நான் வந்து இதுல சஜஸ்ட் பண்ற பாட்டுலாம் நீங்க சோகமா இருக்கிறப்ப கேட்காதீங்க, அதுக்கப்புறம் நீங்க குதிச்சிட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் கிடையாது. அதுவும் வந்து ஒரு நைஸ் சாங். ஸோ அதனால அதையும் தூக்கி இங்க போட்டுருவோம். அடுத்து வந்து கரண்ட் கிளாசிக்கான தேன் சுடரே. தேன் சுடரே செப்பி கேஸ் லைட்டிங் சாங்ஸ் ஃபார் மென்னு வந்து ஒரு ட்வீட் ஏதோ ஒரு மீமோ பார்த்தேன். பட் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும். அந்த படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா தேன் சுடரே இஸ் ஆல்சோ ஒரு கல்ட் ஆகிற பாட்டு. ஆமா, ஆக்சுவலா கிளாசிக்கான ஒரு பாட்டு தான் தேன் சுடரே. ஸோ வந்து 2 வருஷம் தான் இருந்தாலும் அது வந்து ஒரு கிளாசிக்கான சோக பாடல். ஸோ அதனால நம்ம அதை கிளாசிக்ல போடலாம். கரண்ட் கிளாசிக் சேட் சாங்ஸை பத்தி பேசுறப்ப நம்ம இந்த பாட்டை மறந்துட்டோம்னா அது வந்து தப்பாயிரும். என்ன பாட்டு அப்படின்னா நல்லா இருப்போ ஃப்ரம் டியூட் பை சாய் அபுபக்கர். நான் வந்து இந்த சாய் வெங்கர் ஹேட் வந்து எனக்கு எந்த இடத்துல வந்து அந்த அவெஞ்சர்ஸ்ல வர மாதிரி டிசப்பியர் ஆச்சு அப்படின்னா நல்லா இருப்போ சாங் தான் கைஸ். நல்லா இருப்போ சாங் வந்து எல்லாரும் நல்லா இல்ல போன்லாம் ஒரு காலத்துல ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த ஓட்டிக்கிட்டு இருந்த எல்லாரும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல கேட்க வச்ச ஒரு பாட்டுனா நல்லா இருக்கும். லிரிக்ஸ் வந்து என்னதான் கொஞ்சம் அந்த ரொம்ப வந்துட்டு பொயட்ரியா இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு இந்த ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் இந்த லெட்டிங் கோ ப்ராசஸ்ல வந்து கரெக்டா தான் எழுதியிருப்பாங்க. அதனால நல்லா இருப்போ வந்து கரண்ட் கிளாசிக் சோக பாடல்னு சொல்லி அதை நான் கிளாசிக்ல போடுறேன். கரண்ட் கிளாசிக் லெட்டிங் கோ சோக பாடலை வந்து நல்லா இருப்போம் கொடுத்துட்டு ஓஜி லெட்டிங் கோ. அது லெட்டிங் கோவா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா வாடி புள்ள வாடின்னு. பட் வாடி புள்ள வாடிஸ் வந்து கிளாசிக்கான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். ஆமா, அது எனக்கு இப்ப டவுட் வருது, அது லெட்டிங் கோவான பாடலா இல்ல வந்துட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போறா நீ என்னை விட்டு போற அப்படின்னு ஏதாவது சொல்ற பாடலான்னு நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது ஒரு இந்திய ஆர்டிஸ்டோட பாடல். என்ன அப்படின்னா ஃபிராங்கி பாணி. இந்த பாட்டு வந்து பாட்காஸ்டான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பல சண்டைகள் போய்கிட்டு இருந்தது. பட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த நினைத்து பார்த்து எனக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன்ல, ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு இமேஜினேஷன் சினாரியோ எடுத்துக்கோங்க கைஸ். என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஹோம் கேர்ள்ஸ் ஹோம் பாய்ஸ் இருப்பாங்க. பட் இந்த பாட்டு வந்து எஸ்பெஷலி ஃபார் ஹோம் கேர்ள்ஸுக்கு போட்டிருக்கனால உங்க ஹோம் கேர்ள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இமேஜினேஷன்ல போட்டு தள்ளிட்டு இந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா பயங்கர சோல்ஃபுல்லா கனெக்டா இருக்கும். சாரி ஹோம் கேர்ள்ஸ், இன் த பேக் ஆஃப் மை மைண்ட் யூ ஆர் ஆல் ஆல்ரெடி டைட். ஸோ அதனால வந்து அதை ஒரு நைஸ் அதில் போடுவோம். அடுத்தது தொடுவானம் ஃப்ரம் அநேகன். அநேகன் ஆல்பமே சூப்பரா இருக்கும். சன் மியூசிக்ல இந்த பாட்டை போட்டு தேய்ச்ச வரைக்கும் எனக்கு அநேகன்லேயே லீஸ்ட் ஃபேவரட் ஆனதுன்னா தொடுவானம் தான். ஆனா இது வந்து ஒரு கிளாசிக்கான லவ் ஃபெயிலியர் பாட்டு. ஆனா எனக்கு சிரிப்பு என்னடா சோகத்தை நினைச்சு சிரிப்பு வருதான்னு கேட்டீங்க அப்படின்னா வலி என்றால் காதலில் வலிகளில் பெரிது. இந்த லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2019 ஷேர் சாட் லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸுக்கான லிரிக்ஸ். ஸோ இதை கேட்டா ஆப்வியஸ்லி எனக்கு கார்னியாவும் சிரிப்பாகவும் தான் இருக்கு. ஸோ இதை கேட்டு சோக ஆகுறீங்க அப்படின்னா யூ ஆர் சோ வீக். ஸோ அதனால வந்து
இன்னும் இருந்தாலும் அந்த போர்ஷன் எனக்கு சிரிப்பா இருந்தாலும் மற்ற போர்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து இதை நம்ம நைஸ்லேயே கொடுப்போம். அடுத்த பாட்டு வந்து தாபங்கள். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதாவது ஒரு சில பாட்டெல்லாம் வந்து மெலன்காலிக்கா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, சோகம் தாண்டி ஒரு மெலன்காலின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது எப்படி எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல, என்னைய புள்ளி பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தரதான் தாபங்களே பாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டெல்லாம் தூக்கம் வராத டைம்ல வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம நைஸ்ல போடுவோம். அடுத்தது காதல் ரோஜா. பெரிய பாயோட ஃபர்ஸ்ட் ஆல்பம்னு சொன்னா யாரும் நம்பவே முடியாதுங்கிற அளவுக்கு காதல் ரோஜாவில மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கும். இதுவும் அப்படிதான் கைஸ். ரேண்டமா நான் எல்லா சோக பாட்டையும் நைட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன். ஏதோ ஒரு நாள் சும்மா இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் போய் ஃபுல் படம் பார்த்துட்டு நைட்டு அன்எம்ப்ளாய்டு கைங்கிற மாதிரி நான் பாட்டு கேட்டு பல படம் பார்க்க போயிருக்கேன். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு கிளாசிக்கான சேட் சாங்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தமிழ் சாங் பரியேறும் பெருமாள்ல இருந்து ரயில் விட போலாம். ரயில் விட போலாமாவும் வந்து பாத்தீங்கன்னா சோக பாட்டு பிளஸ் வந்து ஒரு 2 பேர் பிரிஞ்சிருக்கிறப்ப வர பாட்டு பிளஸ் வந்து ஒரு மெலன்காலியான ஒரு பாட்டு. இது வந்து ரியலி கிளாசிக்காக வேண்டிய பாடல். பட் கிளாசிக்கான்னு கேட்டிங்கன்னா கிளாசிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அதனால் இதை நம்ம கிளாசிக்லேயே போடுவோம். கைஸ் இன்னும் இதில் வந்து நிறையா இருக்குது. லூசு பெண்ணே, அதுக்கப்புறம் அவள் என்ன தேடி வந்து அஞ்சலை, இந்த மாதிரி நிறையா வந்து கிளாசிக்கான சோக பாட்டெல்லாம் இருக்குது. பட் நான் வந்து ஓகே போதும் 15 நிமிஷத்துக்கு இது போதுங்கிறனால ஸோ நீங்கள் வந்து உங்களோட கிளாசிக்கான சோக பாட்டு ஸோ நீங்கள் போயிட்டு ரிப்பீட்டடாக கேட்குற பாட்டு இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஸ்பேம் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு சோக பாட்டு பிளேலிஸ்ட்டை போட்டு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து சேட் சாங்ஸ்னாலே வந்து லவ் ஃபெயிலியர் பாட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. லவ் ஃபெயிலியர் பாட்டெல்லாம் வந்து ஒரு பேர் மினிமமான சேட் சாங்னு நான் நினைக்கிறேன். சில இது வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி இந்த உதிரா காயங்கள், அதுக்கப்புறம் வானம் பாட்டுமே வந்து ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லா பட் சேட்னஸா இருக்கும். ஸோ இந்த ஜோன்ல இருக்க பாட்டு தான் நான் மோஸ்ட்லி கேட்பேன். நான் சொன்னேன்ல முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருந்தப்போ நான் என்னென்ன பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு. ஸோ அப்படி நான் வந்து இந்த கடந்த ஒரு வருஷமா அதிகமா கேட்ட ஒரு பேண்டோட சாங்னா ரேடியோ ஹிட். பின்னாடியே போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரேடியோ ஹிட். ஸோ இந்த ரேடியோ ஹிட் பாட்டு வந்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சு ஒரு பல மாதங்கள் கழிச்சு தான் தெரியும் அவனுங்க எல்லா பாட்டுக்குமே வந்து இந்த காஷனா அது எமர்ஜென்சியா இல்ல அபாயம் லைக் காஷன் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, டெக்ஸ்ட்ல போடுறேன். நான் அதெல்லாம் பார்க்கல. நான் ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்கறேன், இதெல்லாம் எனக்கு போடல. நான் பாட்டு கேட்டுட்டேன். எனக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் இந்த பாட்டெல்லாம் கேட்கறனால சோகமா இருக்கனா இல்ல நான் சோகமா இருக்கனால இந்த பாட்டெல்லாம் கேட்கறனான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஃபேஸ்ல இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஐ எம் கிளீன்ட் ஆஃப் ரேடியோ ஹிட் ஃபார் ஒரு 10 days வச்சுக்கலாம். 10 days ரேடியோ ஹிட்ல இருந்து கிளீன் ஆகிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் ஜோஜி அந்த அளவுக்கு சோகம் இல்லைனாலும் ஒரு மாதிரி அதுவும் இந்த கம்ஃபர்டான சோகமா இருக்க ஒரு ஜோன். ஸோ திஸ் இஸ் வை ஐ எம் லிசனிங் டு சேட் சாங்ஸ். அதுக்கப்புறம் அனூப் ஜெயின் இன்னும் ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் இருப்பாரு, அவரோட பாட்டுமே அப்படிதான். ஒரு நாள் பஸ்ஸில் போறப்ப கேட்டுட்டு அழுதுட்டு அப்படிதாங்க சம்மந்தமே இல்லாம மூட் நல்லா இருந்தாலும் ஏதாவது சேட் சாங்ஸ் பிளேலிஸ்ட்டை போட்டு இன்னமும் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். ஸோ அதனால இவனை கண்டுக்காதீங்கடா அப்படின்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஏன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மிஸ் பண்ண பாட்டையெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ட்ரிகர் ஆயிருவேன். பார்த்துக்க ரைட்டு நண்பர்களே, சீக்கிரமே வந்து 100K அடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால சீக்கிரம் 100K அடிக்கணும்னா இந்த வீடியோக்கு வந்து மினிமம் 15,000 views, மேக்ஸிமம் எவ்வளோ போனாலும் எனக்கு சந்தோஷம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரி ஓகே, சைனிங் ஆஃப், பாய். இந்த மவுசு நம்ம சண்டை செய்யறதே வேலையா போச்சுங்க. என்னங்க பண்றது? கோயம்புத்தூர் பஸ் எல்லாம் எடுத்துட்டு